My dear students and parents, this is Daniel and welcome back to our channel. ஆல் இண்டியா கோட்டா ரெஜிஸ்ட்ரேஷன் ஆரம்பிச்சிருச்சு. இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படி செய்யணும், இதில் ஸ்டெப் பை ஸ்டெப் ஒவ்வொரு விஷயத்தையும் மொத்தமாக இருக்கக்கூடிய 4-5 செக்ஷன் இருக்கு. ஒவ்வொரு செக்ஷனையும் வரிசையாக ஒரு ஸ்டெப் கூட மிஸ் பண்ணாமல் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பார்க்க போகிறோம். இந்த டெமோ வீடியோ டெஃபினட்டாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க, ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீடியோக்கு வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் இந்த டெமோ வீடியோ கொஞ்சம் லென்த்தியாக இருக்கலாம், ஏன்னா ஒவ்வொரு டீட்டெயில்ஸையும் நம்ம இதில் கவர் பண்ணியிருக்கோம். இதை ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறத நீங்கள் செய்யலாம். ஸோ இப்போ நம்ம எம்சிசியினுடைய அஃபீஷியல் வெப்சைட்டில் இருக்கிறோம். mcc.nic.in யூஜி மெடிக்கல் கவுன்சிலிங் நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார் 2026 அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. இந்த லிங்கை கிளிக் பண்ணணும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி ஒரு விண்டோ அப்படிங்கிறது வரும். இதுக்கு முன்னாடியே அவங்க வந்து இந்த இடத்துல கேண்டிடேட் யூசர் கைட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொடுத்துருக்காங்க. இதை நம்ம ஃபுல்லாக கோ த்ரூ பண்ணி பார்க்க வேண்டியது நம்மளுடைய கட்டாயம். இதை படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதுக்கு வாங்க, அல்லது நம்ம வீடியோ பார்த்துட்டு நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது பண்ணலாம். இதில் இருக்கிற பெரும்பாலான விஷயங்களை நானும் கவர் பண்ணியிருக்கிறேன். ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நியூ கேண்டிடேட் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா, இதைத்தான் நம்ம கிளிக் பண்ண போகிறோம். இதை கிளிக் பண்ண உடனே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறது இருக்கு. நிறைய பேஜ் இருக்கு, அதாவது மேல இருந்து கீழே நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. எல்லாத்தையும் தெளிவாக படிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்க. இதுல என்னென்ன டாக்குமெண்ட் வேணும், என்ஆர்ஐக்கு நிறைய டாக்குமெண்ட் கொடுத்துருக்காங்க. நீங்க ஜென்ரல் கேட்டகரியில அப்ளை பண்ண போறீங்க, ஓபிசி, இடபிள்யூஎஸ், ஓப்பன் கேட்டகரி அண்ட் எஸ்சி எஸ்டி கேட்டகரியா இருக்கீங்க, இந்தியன் நேஷனாலிட்டியில இருக்கீங்கன்னா உங்களுக்கு செக் லீஃப் மட்டும்தான் அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும். வேற எதையும் நீங்க அப்லோட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. செக் லீஃப், கேன்சல்டு செக் லீஃப் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம அப்லோட் பண்ணணும். இதே இது நீங்கள் வந்து என்ஆர்ஐ போகிறீங்கன்னா 10th மார்க் ஷீட், 12th மார்க் ஷீட்னு சொல்லி என்ஆர்ஐ ரிலேட்டட் டாக்குமெண்ட்ஸ், அஃபிடவிட்லாம் நிறைய கேட்டிருக்காங்க. அது எல்லாத்தையும் நம்ம அப்லோட் பண்ணணும். நான் அந்த லிஸ்ட்டையும் காமிக்கிறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு எப்படி இருக்கணும், அண்டு நீங்கள் எப்படி சேஞ்ச் பண்ணணும், இன்கேஸ் பாஸ்வேர்ட் மறந்துட்டீங்கன்னா என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் நீங்கள் ஜென்ரல் கேட்டகரி இடபிள்யூஎஸ்ஸாக இருந்தால் 1000 ருபீஸ் வரும். அதே இது எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடியாக இருந்தால் 500 ருபீஸ் வரும். இது வந்து சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ் அண்ட் ஆல் இண்டியா கோட்டாக்கு மட்டும், ஓகேங்களா. இப்போ டீம்டு யூனிவர்சிட்டிக்கு போறீங்கன்னா அதுக்குரிய ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸுங்கிறது 5000 ருபீஸ். ஸோ இதெல்லாம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸு. இப்போ டெபாசிட் அமௌண்ட்டுக்கு வரலாம். டெபாசிட் பொறுத்த வரைக்கும் இது ரீஃபண்டபிள் டெபாசிட். இப்போ நீங்கள் கட்டக்கூடிய செக்யூரிட்டி டெபாசிட் ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. சீட்டு கிடச்சி நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா, சீட்டே கிடைக்கலன்னா, ஃபர்ஸ்ட் ரவுண்டை விட்டு செகண்ட் ரவுண்டு சீட்டு கிடச்சி ஜாயின் பண்ணலன்னா இந்த அமௌண்ட்டை திரும்ப கொடுக்க மாட்டாங்க. இதை பற்றி ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருக்கிறோம். ஆல் இண்டியா கோட்டா அண்ட் எய்ம்ஸ், ஜிப்மர் இந்த மாதிரி சென்ட்ரல் இன்ஸ்டியூஷன்ஸ் மட்டும் போறீங்க, ஜென்ரல் கேட்டகரி கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷன் மட்டும் போறீங்கன்னா ஜென்ரல் இடபிள்யூஎஸ்க்கு 10,000 ருபீஸ், எஸ்சி எஸ்டி ஓபிசி பிடபிள்யூடி கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் 5000 ருபீஸ். நீங்கள் டீம்டு யூனிவர்சிட்டி ஆட் பண்ண போறீங்க அப்படின்னா 2 lakh ருபீஸ் வரும். அப்போ 2 lakh ப்ளஸ் ஒரு 5000 டீம்டு யூனிவர்சிட்டிக்கு ரெண்டும் சேர்ந்து வரும்போது 2,05,000 நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதே இது நீங்கள் வந்து கவர்மெண்ட் காலேஜ் மட்டும் போடுறீங்க, எஸ்சி எஸ்டி ஓபிசி கேட்டகரியில் இருக்கீங்கன்னா 5000 + 500 5500 வரும். நீங்கள் ஜென்ரல் கேட்டகரியாக இருக்கீங்கன்னா 10,000 + 1000 11,000 ருபீஸ் அப்படிங்கிறது வரும். ஸோ அடுத்து இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் கொடுத்துருக்காங்க, எல்லாத்தையும் பார்த்துருங்க. இதில் என்ஆர்ஐக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க பாருங்க. டேட் ஆஃப் பர்த்துக்கு பர்த் சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா அதை கொடுத்துக்கலாம். அடுத்து 10th மார்க் ஷீட், 12th மார்க் ஷீட், நீட்டினுடைய ஸ்கோர் கார்டு, ரீநீட்டினுடைய ஸ்கோர் கார்டு, வேலிட் பாஸ்போர்ட், இது வந்து பாஸ்போர்ட், இது எல்லாமே மேண்டேட்ரி, ஓகேங்களா. அடுத்து என்ஆர்ஐ சர்டிஃபிகேட் இஷ்யூட் பை த காம்படென்ட் அத்தாரிட்டி, எம்பசியிலிருந்து வாங்கக்கூடிய, இந்தியன் கான்சுலேட்லேருந்து வாங்கக்கூடிய சர்டிஃபிகேட். அடுத்து என்ஆர்ஐ அஃபிடவிட் டியூலி கோர்ட் நோட்டரைஸ்டு அப்படிங்கிற நோட்டரைஸ்டு அஃபிடவிட் அப்படிங்கிறது தேவை. இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி வீடியோவில் சொல்லியிருக்கிறோம். அந்த டாக்குமெண்ட்லாம் அப்லோட் பண்ணணும். ஸோ அடுத்து நீங்கள் அப்லோட் பண்ணுறதுக்கு நீங்கள் காலேஜ் கிடச்சி ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ரிப்போர்ட் பண்ணும்போது உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் சர்டிஃபிகேட், 10th மார்க் ஷீட், இந்த என்ஆர்ஐ என்னெல்லாம் அப்லோட் பண்ணுறாங்களோ அதில் என்ஆர்ஐ டாக்குமெண்ட்ஸை தவிர மற்ற டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் காலேஜில் போய் அப்லோட் பண்ண போறீங்க, ஜாயின் பண்ண போறீங்க அப்படின்னா, ரிப்போர்ட் பண்ண போறீங்க அப்படின்னா நீங்கள் அப்லோட் பண்ணீங்கன்னா போதும். ஃபிசிக்கல் ரிப்போர்ட்டிங் கிடையாது ஆல் இண்டியா பொறுத்த வரைக்கும். ஸோ அப்கிரேடேஷன் போறீங்க, ஃப்ளோட் போறீங்க அப்படின்னா அதுக்குரிய வில்லிங்னஸை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், கொடுத்துக்கலாம் ஆஃப்டர் த ரிசல்ட். சரிங்களா. ஸோ இப்போ நான் உங்களுக்கு இந்த டாக்குமெண்ட் எல்லாம் வந்து எல்லா கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸும் அட் த டைம் ஆஃப் ரிப்போர்ட்டிங், ஃபர்ஸ்ட் ரவுண்டில் சீட்டு கிடச்சிருச்சு, நான் ரிப்போர்ட் பண்ணுறேன், எனக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் இதெல்லாம் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ இல்லை, அண்ட் ஹெல்ப்லைன் நம்பர் கொடுத்துருக்காங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாம் பார்த்துட்டு ஐ அக்ரி அப்படின்னு கிளிக் பண்ணிட்டு ப்ரொசீட் அப்ளிகேஷன் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி ஒரு விண்டோ வரும். இதில் கன்சர்ன்ட் அப்படிங்கிறது இருக்கும். என்னென்ன கன்சர்ன், கேண்டிடேட் நேம், அப்ளிகேஷன் நம்பர், ரோல் நம்பர், மதர் நேம், டேட் ஆஃப் பர்த், மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, லிஸ்ட் நிறைய கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் நான் வந்து இந்த கவுன்சிலிங் அத்தாரிட்டிக்கு ஷேர் பண்ணுறதுக்கு எனக்கு முழு சம்மதம் அப்படின்னு சொல்லி கொடுக்கக்கூடியது. இந்த இடத்துல ஒன்றா நீங்கள் டிக் பண்ணாலும் சரி, இல்லை செக் ஆல் கொடுத்துட்டீங்கனாலும் சரி தான், அது உங்களுடைய இதுதான். நிறைய விஷயம் இருக்குது, எல்லாத்தையும் படித்து பார்த்துட்டு செக் ஆல் கொடுத்துட்டு எல்லாத்தையும் டிக் பண்ணிவிட்டு அக்ரீன்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா, டூ யூ விஷ் டு சேவ், எஸ்ன்னு கொடுத்துருங்க.
எஸ் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுடைய கன்சர்ன் சப்மிட் ஆகிடும். இப்போ தான் ரிஜிஸ்ட்ரேஷனே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் பொறுத்த வரைக்கும் நீட் ரோல் நம்பர் ரொம்ப சிம்பிள், ஆனால் தெளிவாக பண்ணணும், மிஸ்டேக் இருக்கக்கூடாது. நீட் ரோல் நம்பர், நீட்னுடைய அப்ளிகேஷன் நம்பர், நீட் ஸ்கோர் கார்டை வச்சு என்டர் பண்ணுங்க. கேண்டிடேட் நேம் கரெக்டாக போட்டுருங்க. கேண்டிடேட் மதர் நேம் அதுவும் கரெக்டாக போட்டுருங்க. இதில் ஸ்பெல்லிங் இனிஷியல் ஃப்ரண்ட் பேக் ஏதாவது மாற்றி போட்டிங்கன்னா நீங்கள் ரிஜிஸ்டரே பண்ணலப்பா அப்படின்னு சொல்லிடும். அதனால் இதில் மிஸ்டேக் இருக்கக்கூடாது. டேட் ஆஃப் பர்த் கரெக்டாக போட்டுட்டு சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி விண்டோ வந்துடும். உங்களுடைய ரோல் நம்பர், அப்ளிகேஷன் நம்பர், டேட் ஆஃப் பர்த், மதர் நேம் இதெல்லாம் போட்டு உங்களுடைய மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, நீட் ரிஜிஸ்டர் பண்ணும்போது நீங்கள் எந்த மொபைல் நம்பர் கொடுத்தீங்களோ அந்த மொபைல் நம்பரும், நீட் எக்ஸாமுக்கு ரிஜிஸ்டர் பண்ணும்போது எந்த இமெயில் ஐடி கொடுத்தீங்களோ அந்த இமெயில் ஐடியும் இருக்கும். அதுக்கு தான் ஓடிபி வரும். இப்போ நம்மளால மொபைல் ஃபோன் நம்பரை, இமெயில் ஐடியை மாற்ற முடியாது. ஸோ இதை நீங்கள் வந்துடும். பாஸ்வேர்ட் செட் பண்ணிக்கோங்க, பின் கொடுத்துருங்க, சப்மிட் நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா ஓடிபி வரும். டிவைஸ் டு சப்மிட் எல்லா தடவையும் கேட்கும். எஸ்னா எஸ் கொடுத்துருங்க. எஸ் கொடுத்தா தான் சப்மிட் ஆகும். அடுத்ததாக ஓடிபி வரும். இன்னும் உங்களுடைய மொபைல் நம்பருக்கு வரும் அல்லது உங்களுடைய இமெயிலுக்கு வரும். ரெண்டுக்குமே வந்துருச்சுன்னா ஏதாவது ஒரு இதில் ஃபில் பண்ணிங்கன்னா போதும். இல்லை ரெண்டையுமே ஃபில் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்துட்டீங்கன்னா, வெரிஃபை அண்ட் ஃபைனல் சப்மிட் கொடுத்துட்டீங்கன்னா ப்ரொஃபைல் கிரியேட் ஆயிடும். இது ப்ரொஃபைல் கிரியேஷன். இதுக்கப்புறம் கன்சர்ன் ஃபார்ம் ஃபார் கவுன்சிலிங் பர்பஸ். இப்போ கவுன்சிலிங் பர்பஸ்க்கு நான் இதெல்லாம் திரும்ப கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயும் அதே மாதிரி லிஸ்ட் ஆல்ரெடி கொடுத்ததுல இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருப்பாங்க. இந்த இடத்துல இருந்து பாருங்க, கேட்டகரி, நேஷனாலிட்டி, ரிலீஜன், பேங்க் அக்கௌண்ட், குவாலிஃபிகேஷன் டீடைல்ஸ், கரஸ்பாண்டன்ட் அட்ரஸ், பெர்மனன்ட் அட்ரஸ், அப்புறம் அப்லோட் டாக்குமெண்ட் இமேஜஸ், பே ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ். இது எல்லாத்துக்கும் நீங்கள் இங்கே வந்து அதே மாதிரி செக் கால் கொடுத்துக்கலாம் அல்லது இண்டிவிஜுவலாக செக் பண்ணிட்டு கடைசியில் அக்ரி அப்படின்னு கொடுத்துருங்க. அக்ரி கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு விண்டோ அப்படிங்கிறது வந்துடும். டு யூ விஷ் டு சப்மிட் எஸ் அப்படின்னு கொடுத்துருங்க. உங்களுடைய ப்ரொஃபைல் கிரியேட் ஆயிடும். கன்சர்ன் ஃபார்ம் சக்ஸஸ்ஃபுல்லி சப்மிட்டட்னு வந்துருச்சா? இப்போ வந்து ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அத்தன்டிகேஷன் ஃபார்மை கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அடுத்ததா அப்ளிகேஷன் ஃபார்ம், குவாலிஃபிகேஷன் டீடைல்ஸ், அப்ளை ஃபார் செக்ஷன், கான்டாக்ட் டீடைல்ஸ், அப்லோட் டாக்குமெண்ட்ஸ், ஃபைனல் சப்மிட். மொத்தம் 6 ஸ்டேஜ் இருக்கு. வரிசையாக பார்த்தலாம். இது வரைக்கும் நீங்கள் இந்த வீடியோ லைக் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணிடுங்க. இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக இருக்கும். மேபி நீங்கள் 1.5x வச்சு கூட பார்க்கலாம். ஆனால் எதையும் மிஸ் பண்ணிடாதீங்க, ஸ்கிப் பண்ணி பார்க்காதீங்க. பிகாஸ் எல்லாமே கவுன்சிலிங் சார்ந்த, ரிஜிஸ்ட்ரேஷன் சார்ந்த விஷயங்களை தான் இதில் பேசிகிட்டு இருக்கோம். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல ஃபில் அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கு பாருங்க. இதை கிளிக் பண்ணீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓப்பன் ஆயிரும். இப்போ உங்களுடைய ஜெண்டர் பை டிஃபால்ட் இதெல்லாம் இங்கே வந்துடும். நேஷனாலிட்டி இதெல்லாம் இருக்கும். இப்போ நீங்கள் என்ஆர்ஐ அப்ளை பண்ண போறீங்களா? ஆல்ரெடி நீட் எழுதும் போது என்ஆர்ஐ ஓசிஏன்னு கொடுத்துருந்தீங்கன்னா அதுவே அங்கே டிஸ்பிளே ஆகும். பட் இஃப் யூ வாண்ட் டு சேஞ்ச் யுவர் நேஷனாலிட்டி டு என்ஆர்ஐ அல்லது ஓசிஏ ஸ்டேட்டஸை இப்போ நீங்கள் அங்கே கொடுக்காம மறந்துட்டீங்க, இங்கே கொடுக்க போறீங்க, என்ஆர்ஐ கொடுக்க போறீங்கன்னா இந்த இடத்துல கொடுத்துக்கலாம். நோன்னு கொடுத்துட்டீங்கன்னா நாட் அப்ளிகபிள் வந்துடும். எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா ப்ரியாரிட்டி 1, ப்ரியாரிட்டி 2 அப்படின்னு இருக்கும். அந்த இதில் கரெக்டான ப்ரியாரிட்டி எதுவோ அதை நீங்கள் கொடுத்துருங்க. அப்புறம் ரிலீஜன் கேட்கும். கேட்டகரி ஓபிசி அப்படின்னு இருக்கும். ஓபிசி நீட் அப்ளை பண்ணும்போது நான் ஓபிசி வாங்கியிருந்தேன் சார், இப்போ என்கிட்ட ஓபிசி சர்டிஃபிகேட் இல்லை, என்ன பண்ணுறது அப்படின்னா இந்த ஓபிசியை நீங்கள் ஜென்ரல்னு மாற்றிக்கலாம். ஆனால் ஜென்ரல் கேட்டகரியோட குவாலிஃபைங் மார்க் உங்ககிட்ட இருக்கணும். 213 மார்க்குக்கு மேலே இருக்கணும். அதை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இப்போ இல்லை சார் நான் ஓபிசின்னு கொடுத்தேன், இப்போ என்கிட்ட ஓபிசி சர்டிஃபிகேட் இல்லைன்னா தயவு செஞ்சு வாங்கி வச்சுருங்க. காலேஜில் சேரும்போது கட்டாயம் கேட்பாங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல பர்சன் வித் டிசபிலிட்டி பிடபிள்யூடி கேட்டகரியாக இருந்தால் எஸ் கொடுங்க, இல்லைனா நோ கொடுத்துருங்க. எஸ் கொடுத்தீங்கன்னா அதுக்குரிய டீட்டெயில்ஸ் கேட்பாங்க, அதையும் ஃபில் பண்ணிவிடுங்க. அடுத்ததா டு யூ விஷ் டு அப்ளை ஃபார் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் மெடிக்கல் காலேஜ், ஏஎஃப்எம்சி பூனேல இருக்கக்கூடிய ஆர்ம்டு ஃபோர்ஸ் மெடிக்கல் காலேஜுக்கு அப்ளை பண்ண விரும்புறீங்களா அப்படின்னு கேட்கும். எஸ்னா எஸ் கொடுங்க. எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா ஆர் யோர் பேரண்ட்ஸ் சர்விங் ஆர் ரிட்டையர்ட் ஃப்ரம் இந்தியன் ஆர்ம்டு ஃபோர்ஸ், இந்தியன் ஆர்ம்டு ஃபோர்ஸில் உங்கள் பேரண்ட்ஸ் வந்து இப்போ சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காங்களா அல்லது அதுலேருந்து ரிட்டையர் ஆயிட்டாங்களா? எஸ்னா எஸ் கொடுங்க, நோனா நோ கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ ஒர்க் பண்ணுறாங்க அல்லது ரிட்டையர் அப்படின்னா எஸ் கொடுங்க, இல்லைனா நோன்னு கொடுத்துருங்க. அடுத்ததா பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸ் ஃபார் ஃபீ ரீஃபண்ட் இஃப் எனி. செக்யூரிட்டி டெபாசிட்லாம் கட்ட போறீங்கல்ல, அந்த டெபாசிட் அமௌண்ட் ரீஃபண்ட் வருவதற்கான அக்கௌண்ட். இந்த இடத்துல ஃபாதரோட அக்கௌண்ட், மதரோட அக்கௌண்ட் அல்லது ஸ்டூடெண்டோட அக்கௌண்ட், இந்த மூணில் ஏதாவது ஒன்று நீங்கள் என்ன பண்ணுவீங்க, கொடுக்கணும். அக்கௌண்ட் நம்பர், ஐஎஃப்எஸ்சி கோட், பேங்க் நேம், பிரான்ச் நேம் இதெல்லாம் இங்கே இருக்குது. ஸோ இதை நீங்கள் இந்த இடத்துல கொடுத்துருவீங்க. அடுத்து டு யூ விஷ் டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா எஸ் கொடுத்துட்டீங்கன்னா செகண்ட் செக்ஷன் போயிடுவோம். இங்கே வந்திருக்கோம் குவாலிஃபைங், 2 விஷயம் முடிச்சிருக்கோம். அடுத்து தேர்ட் செக்ஷன் குவாலிஃபைங் டீடைல்ஸ் அப்படிங்கிற விஷயம். இங்கே 12th நீங்கள் எந்த இதில் படிச்சீங்க, ஸ்கூல் ஆர் ஸ்டேட். ஸ்கூல் ஆர் ஸ்டேட் செலக்ட் பண்ணீங்கன்னா 3 விஷயம் தான் இந்த இடத்துல இருக்குங்க. அதாவது ஜமியா மில்லியா இஸ்லாமியா நியூ டெல்லி, என்சிடி ஆஃப் டெல்லி அதர் தேன் ஜாமியா அண்ட் அலிகர் முஸ்லீம் யூனிவர்சிட்டி அலிகர். இந்த 3 தான் இங்கே இருக்கும். இந்த 3 இன்ஸ்டியூட்டில் நீங்கள் படிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா இதை கொடுங்க, இல்லைன்னா அதர் கொடுத்துருங்க. இப்போ அதர் கொடுத்தீங்கன்னா அதர் ஸ்கூல் ஆர் ஸ்டேட்னு இருக்கும். ஸ்டேட்டில் தமிழ்நாடுன்னு என்ன பண்ணிக்கோங்க, டைப் பண்ணிக்கோங்க. இஃப் யூ ஆர் பார்ட்டிசிபேட்டிங் இன் தமிழ்நாடு, ஃப்ரம் தமிழ்நாடுன்னு போட்டுக்கோங்க, அல்லது எந்த ஸ்டேட்டோ அது போட்டுக்கோங்க. அடுத்து பாசிங் ஸ்டேட்டஸ் பாஸ்டுன்னு போட்டுருவீங்க. இயர் ஆஃப் பாசிங் இந்த வருஷமா அல்லது ரிப்பீட்டரா 2025 2024 அது நீங்கள் கரெக்டாக கொடுத்துருங்க. உங்களுடைய ரோல் நம்பர் 12th ரோல் நம்பர். நீங்கள் தமிழ்நாடு ஸ்டேட் போர்டாக இருந்தால் பர்மனன்ட் ரிஜிஸ்டர் நம்பர் யூஸ் பண்ணுங்கள். சிபிஎஸ்சியாக இருந்தால் ரோல் நம்பர் போட்டுக்கோங்க.
கிளாஸ் 12னுடைய பாசிங் ஸ்டேட், எந்த ஸ்டேட்டில் நீங்கள் 12th முடிச்சிங்க. தமிழ்நாடுனா தமிழ்நாடு போடுங்க, வேறு ஸ்டேட்டில் படிச்சிங்கன்னா அது போட்டுருங்க. ஸ்கூல் நேம் அண்ட் அட்ரஸ், ஸ்கூல் நேம் ஃபுல்லாக போட்டுட்டு அட்ரஸ் இப்போ கோயம்புத்தூர்னா கோயம்புத்தூர் தமிழ்நாடு பின்கோடோட இந்த இடத்துல டைப் பண்ணிடுங்க. கமா, ஸ்பெஷல் கேரக்டர் இந்த மாதிரி எந்த ஸ்பெஷல் கேரக்டரையும் இது அலோவ் பண்ணாது, ஸ்பேஸ் விட்டு டைப் பண்ணிக்கோங்க. அடுத்து ஸ்கூலோட பின்கோட் இதை நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. அடுத்து சப்ஜெக்ட் வைஸ் மார்க் என்டர் பண்ண போகிறோம். ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜி அதில் நீங்கள் வாங்கின மார்க்ஸை என்டர் பண்ணிடுவீங்க. அடுத்து எய்ம்ஸுக்கு என்ன மாதிரி எலிஜிபிலிட்டி இருக்கணுங்கிறத இங்கே கொடுத்துருப்பாங்க, அதை நீங்கள் படித்து பார்த்துக்கோங்க. அடுத்து சேவ் அண்ட் நெக்ஸ்ட் அப்படிங்கிறது இருக்கும், கொடுத்துட்டிங்கன்னா அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறோம். இது வந்து அடுத்த ஸ்டேஜ் வந்து அப்ளை ஃபார் செக்ஷன். இப்போ வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது வரைக்கும் 1,37,682 கேண்டிடேட்ஸ் வந்து நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய சப்போர்ட் எனக்கு கொடுத்துருங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் இந்த வீடியோவை லைக் பண்ணிவிடுங்க. அடுத்ததாக அப்ளை ஃபார் செக்ஷன் 4th ஸ்டேஜுக்கு இருக்கிறோம். 4th ஸ்டேஜில் இதுதான் முக்கியமான விஷயம். இந்த இடத்துல பாருங்கள், ஏஎஃப்எம்சி மெடிக்கல் காலேஜ் அப்படின்னா 500 காட்டுது. இதே இது நீங்கள் ஆல் இண்டியா கோட்டா 15% செலக்ட் பண்ணிங்கனாலும் 500 தான் காட்டும். ஆனால் இப்போ அந்த ஆல் இண்டியா கோட்டா செலக்ட் பண்ணும்போது உங்களுடைய டெபாசிட் அமௌண்ட்டும் சேர்ந்து இதில் காட்டும். ஓகேங்களா? அது வந்து 5,500 காட்டும். இப்போ டீம்டு யூனிவர்சிட்டி நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்கன்னா 2,05,000 அப்படிங்கிறது காட்டும். ஸோ நீங்கள் டீம்டு யூனிவர்சிட்டி விட்டுட்டீங்கன்னா 5,500 ஃபார் ஓபிசி, எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி கேட்டகரி. ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தால் 11,000 ருபீஸ் காட்டும். அதை கொடுத்துருங்க. அடுத்து சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய கான்டாக்ட் டீடைல்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இங்கே உங்களுடைய அட்ரஸ், ப்ரெசென்ட் அட்ரஸ், கரஸ்பாண்டன்ட் அட்ரஸ், ப்ரெசென்ட் அட்ரஸ் அண்ட் பெர்மனன்ட் அட்ரஸ். ப்ரெசென்ட் அட்ரஸ் ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிட்டு அதே தான் பெர்மனன்ட் அட்ரஸ் அப்படின்னா டிக் கொடுத்துக்கலாம். சேம் அஸ் கரஸ்பாண்டன்ஸ் அப்படின்னு கொடுத்துக்கலாம். இல்லை வேறு அட்ரஸ் அப்படின்னா ஃபுல்லாக டைப் பண்ணிடுங்க. டைப் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. அடுத்து டியூ விஷ் டு சேவ் எஸ் கொடுத்துருங்க. எல்லா இதுலையுமே டியூ விஷ் டு சேவ்னு கேட்கும், கன்ஃபர்மேஷன் கேட்டுகிட்டே இருக்கும், டயலாக் பாக்ஸ் வந்துட்டே இருக்கும், எஸ் கொடுத்துட்டே இருக்கும். அடுத்ததா அப்லோட் டாக்குமெண்ட்ஸ் அண்ட் இமேஜஸ். இந்த கேட்டகரி ஸ்டூடெண்ட் இந்தியன் நேஷனாலிட்டி அப்படிங்கிறதுனால பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸ் மட்டும் கேட்குது. இன்கேஸ் நீங்கள் என்ஆர்ஐ கேட்டகரியாக இருந்தால் அந்த லிஸ்டெல்லாம் இங்கே வரும், அதை நீங்கள் கொடுக்கணும். இப்போ பாருங்கள், கிளியர் இமேஜ் ஆஃப் கேன்சல்டு செக் லீஃப் அல்லது பேங்க் பாஸ்புக் அல்லது ஆன்லைன் பேங்க் ஸ்டேட்மெண்ட் ஹேவிங் அக்கௌண்ட் டீடைல்ஸ். அக்கௌண்ட் டீடைல்ஸ் இருக்கக்கூடிய கேன்சல்டு செக் லீஃபோ அல்லது பேங்க் பாஸ்புக்னுடைய ஃப்ரண்ட் பேஜோ அல்லது ஆன்லைன் பேங்க் ஸ்டேட்மெண்ட்னுடைய பேஜஸோ இதில் வேணும். ஸோ இதில் வந்து 500 KB வரைக்கும் நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த பிடிஎஃபை செலக்ட் பண்ணிவிடுங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ப்ரிவ்யூ அண்ட் அப்லோட் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு விண்டோ வரும். ஸோ இங்கே பிளாங்க் செக் அப்படிங்கிறத நம்ம இங்கே போட்டிருக்கோம். நீங்கள் இந்த 3ல் எதை கொடுக்குறீங்களோ அது இந்த இடத்துல டிஸ்பிளே ஆகும். நான் இங்கே ஹைட் பண்ணியிருக்கேன். அதை பார்த்துட்டு ஓகேவா இருக்குது அப்படின்னா சேவ் கொடுத்துருங்க. அடுத்ததாக அப்லோட் ஃபைனலி அண்ட் நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்துருங்க. இங்கே நீங்கள் அப்லோட் பண்ணிடுவீங்க. ஒருவேளை அதை ஏதாவது கரெக்ட் பண்ணணும் அப்படின்னா ரிமூவ் அண்ட் ரீ அப்லோட் கொடுத்துக்கலாம். சரிங்களா? ரிமூவ் அண்ட் ரீ அப்லோட் கொடுத்தீங்கன்னா மாற்றி கீத்தி ஏதாவது போட்டிங்க, இல்லை கிளியராக இல்லை அப்படின்னா அதை நீங்கள் திரும்ப எடிட் பண்ணுறதுனால எடிட் பண்ணிக்கலாம். ஃபைனல் சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா பண்ண முடியாது. பட் ஃபைனல் சப்மிஷன் பேமெண்ட்டுக்கு முன்னாடி நீங்கள் எல்லாம் வேணாலும் பண்ணிக்கலாம். அப்லோட் ஃபைனலி அண்ட் நெக்ஸ்ட்னு கொடுத்துருங்க. அவ்வளோதான். இப்போ வந்து ப்ரிவ்யூ அண்ட் ஃபைனல் சப்மிட் லாஸ்ட் ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். இந்த லாஸ்ட் ஸ்டேஜில் உங்களுடைய என்டையர் டீடைல்ஸ், நீட்டுக்கு நீங்கள் கொடுத்த அந்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, அந்த பர்சனல் டீடைல்ஸ் அதெல்லாம் இந்த இடத்துல இருக்கும். ஆல் இண்டியா ரேங்க் இங்கே வந்துடும். பிடபிள்யூடி கேட்டகரி, ஆர்ம்டு ஃபோர்ஸஸ்க்கு நம்ம இப்போ அப்ளை பண்ணியிருக்கோமா இல்லையா, இப்போ நம்ம என்னென்ன விஷயங்கள்லாம் இங்கே கொடுத்தோம், அந்த டீடைல்ஸ் எல்லாம் இந்த இடத்துல இருக்கும். இது எல்லாத்தையும் ஒரு தடவை ஃபுல்லாக கோத்ரூ பண்ணி கரெக்டாக இருக்கான்னு வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, இந்த இடத்துல இருக்கக்கூடிய டிக்ளரேஷனை டிக் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் ஃபைனல் சப்மிட் அப்படின்னு நீங்கள் கொடுக்க போகிறீங்க. சரிங்களா? ஸோ இதுதான் ஃபைனல் ஸ்டேஜ். இதை கொடுத்துட்டீங்க அப்படின்னா திரும்ப டியூ விஷ் டு ஃபைனல் சப்மிட் எஸ்ன்னு கொடுத்துருங்க. இந்த மாதிரி ஒரு விண்டோ அப்படிங்கிறது வந்துடும். இப்போ பாருங்க, வித்தவுட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ பேமெண்ட் சாய்ஸ் ஃபில்லிங் இஸ் நாட் அலவுட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சாய்ஸ் ஃபில்லிங் எப்போ சார் ஆரம்பிக்குதுன்னா நாளையிலிருந்து ஆரம்பிக்க போகுது. இன்னைக்கு நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம். பேமெண்ட் பண்ணுறது வந்து ஈஸி, பேமெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் பேமெண்ட் எப்படி பண்ணுறதுன்னா பே ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ அப்படின்னு இருக்கு பாருங்க, இதை கிளிக் பண்ணிக்கலாம். இதை கிளிக் பண்ணிங்கன்னா பேமெண்ட் ஆப்ஷன் போகும். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டியது வெரிஃபை யுவர் இமெயில் ஐடி. நம்ம ஆல்ரெடி மொபைல் நம்பரை வெரிஃபை பண்ணியிருக்கிறோம். இப்போ இமெயில் ஐடியும் நீங்கள் என்ன பண்ணிடுங்க, வெரிஃபை பண்ணிடுங்க. இந்த வெரிஃபை யுவர் இமெயில் ஐடி கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய ரிஜிஸ்டர்ட் இமெயிலுக்கு ஓடிபி போகும். ஓடிபி சப்மிட் பண்ணிட்டு ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க, வெரிஃபை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பே ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி விண்டோ அப்படிங்கிறது வரும். ஆன்லைன் பேமெண்ட் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஐ அக்ரி கொடுத்துட்டு இங்கே ப்ரொசீடு கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி விண்டோ வரும். இது வந்து பேமெண்ட் கேட்வே. இந்த 4 அக்கௌண்ட்டில் உங்களுக்கு இந்த 4 பேங்க்கில் உங்களுக்கு அக்கௌண்ட் இருக்குது இல்லை அதெல்லாம் பிரச்சனை இல்லை. இதில் எதை வேணாலும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு நீங்கள் ஹெச்டிஎஃப்சி செலக்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் கார்டு நெட் பேங்கிங் மட்டும்தான் இருந்துச்சு. யூபிஐயில் நீங்கள் பே பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து டிபிஎஸ் பேங்க் அப்படின்னு இருக்கும் பாருங்கள் இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். இதை வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு விண்டோ அப்படிங்கிறது வரும். இதில் கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, நெட் பேங்கிங், யூபிஐ அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும். ஆனால் யூபிஐயில் உங்களுடைய லிமிட் 2 lakh டீம்டு யூனிவர்சிட்டி போகிறீங்கன்னா யூபிஐ பேமெண்ட் வில் நாட் ஒர்க். 1,00,000 தான் அதனுடைய லிமிட்டாக இருக்கும் யூபிஐ பேமெண்ட்டுக்கு. ஸோ அதனால் யூபிஐ விட்டுட்டு கிரெடிட் கார்டோ, டெபிட் கார்டோ, நெட் பேங்கிங்கோ யூஸ் பண்ணி நீங்கள் பே பண்ணிக்கலாம்.
ஸோ இதை வந்து நீங்கள் போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அடுத்த ஆப்ஷன் அப்படிங்கிறது வந்துடும். அப்புறம் நீங்கள் வந்து அந்த இன்கேஸ் நீங்கள் லாக் அவுட் பண்ணிட்டு லாக்இன் பண்ணுறீங்கன்னா ஓடிபி கேட்கும். ஓடிபி கொடுத்துட்டு உள்ளே வந்துடலாம். இப்போ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல சாய்ஸ் ஃபில்லிங் அப்படிங்கிறது வரும். சரிங்களா? சாய்ஸ் ஃபில்லிங் அப்படிங்கிறது வரும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா சாய்ஸஸ் ஓப்பன் ஆகும். நாளையிலேருந்து ஓப்பன் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு கிளாரிட்டி கொடுத்துருக்கோம்னு நினைக்கிறேன். பெரும்பாலும் எல்லா விஷயங்களும் நம்ம இதில் கவர் பண்ணிட்டோம். நீங்கள் இதில் ஏதாவது கேள்விகள் சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய ஐடியை ஃபாலோ பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அதனுடைய கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை அடுத்த வீடியோவில் நான் கவர் பண்ணுறேன். நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு இந்த மருத்துவ கலந்தாய்வில் நல்ல இடங்கள் கிடைக்கணும்னு சொல்லி உங்களுக்காக ப்ரே பண்ணிக்கிறேன். அண்ட் கவுன்சிலிங் ப்ராசஸ், ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸில் எந்த விதமான தவறையும் செய்யாதீங்க. ஃபைனல் சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் ஒரு தடவை 2 தடவை இந்த ப்ரிவியூ அண்ட் சப்மிட்டில் வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஃபைனல் சப்மிட் பண்ணுங்கள். ஃபைனல் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் கரெக்ஷன் விண்டோ வர்றதுக்கெல்லாம் டைம் இருக்காது. ஸோ அவாய்ட் மிஸ்டேக்ஸ். இப்போவே மிஸ்டேக் அவாய்ட் பண்ணுறதுங்கிறது நல்லது. ஒரு தடவைக்கு 2 தடவை ஃபுல்லாக வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். சோஃபார் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற டைம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 1:41. கிட்டத்தட்ட 140ல் இருக்கிறோம். இது வரைக்கும் நமக்கு வந்து எந்த விதமான இதுவும் வரல. சரிங்களா? சீட் மேட்ரிக்ஸ் எதுவும் வரல. ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. சீட் மேட்ரிக்ஸ் வந்த உடனே நான் நம்ம சேனலில் பதிவு செய்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.